ஒரு வாலிப வயசுல உள்ள ஒரு பையன் வந்து ரொம்ப சொல் பேச்சு கேட்கலன்னா, அவனுக்கு இள ரத்தம் மாட்டிருக்கு. சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த அளவுக்கு அந்த ரத்தத்தினுடைய தன்மைகளை குறிக்கக்கூடியது செவ்வாய். அந்த ரத்த வகைய வச்சு தான் அந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறதையும் அந்த காலத்துல பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா, ஆ பாசிட்டிவ், நெகட்டிவ் அப்படிங்கிற 2 பிளட் குரூப்ல 2 வகை இருக்கு இல்லையா? மருத்துவ வசதி இல்லாத அந்த காலத்துல, இந்த 2 உடல்கள் செவ்வாய் பொருத்தம் இல்லாத 2 உடல்கள் சேரும்போது, இந்த பாசிட்டிவும், நெகட்டிவும் சேரும்போது அவங்களுக்குள்ள குழந்தை பிறப்புக்கு நெறைய பிரச்சனைகள் வந்துரும். அப்ப அந்த மருத்துவ வசதியே இல்லாத ஒரு காலத்துல இதுக்கெல்லாம் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. சுத்தமா ஒரு ரத்தத்துல என்னென்ன சத்தெல்லாம் இருக்கோ எடுத்து தூக்கி போட்டுட்டு, அடுத்து புது ரத்தத்த ஏத்துற அளவுக்கு டெக்னாலஜி இன்னைக்கு வளர்ந்துருச்சு. அதனால செவ்வாய பார்த்து நம்ம இப்ப பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. நம்ம ஏஎல்பில நம்ம பார்த்த விஷயங்கள்ல நெறைய ஆய்வு பண்ணியிருக்கோம். இது வந்து ஏஎல்பி வந்ததுனால இது இல்ல அப்படின்லாம் மறுக்கல. நெறைய விஷயங்கள்ல ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான ஜாதகங்கள போட்டு பார்த்து, ஏன் இங்க செவ்வாய் தோஷம் இங்க வேலை செய்யல? அப்ப என்ன காரணத்தினால இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வருது? இல்ல அதுக்கு செவ்வாய் மட்டுமே காரணம் கிடையாது. செவ்வாய் அவர் பேசாம நல்ல அமைப்புல தான் இருக்காரு. இங்க பிரச்சனைகளை தரக்கூடிய கிரக காரணங்களே வேற. அப்படிங்கிறத நம்மளால ஈஸியா பிரித்து உணர முடியும் அப்படின்னு சொல்லலாம்.